வணக்கம். இன்றைய நாள் 30ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. செய்திகளை வாசித்து வழங்குபவர் தாட்சாயினி விமல்ராஜ். மலேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீன பிரஜையின் கொலை தொடர்பில் 6 சந்தேக நபர்களுக்கு தேடுதல். டெங்கு நோயாளர் எண்ணிக்கை 84,000 கடந்தது. 2026 வரவு செலவு திட்டம் முன்மொழிவுகள் மீளாய்வு. பல பகுதிகளுக்கு 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை எச்சரிக்கை. மருத்துவ நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு, 13 பேர் மீது குற்றப்பத்திரிகை. இந்தியாவில் அதிக ஆபத்துள்ள மருத்துவ தொழிற்சாலைகளில் 90 வீதம் மீது நடவடிக்கை. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் கடுமையான வான் தாக்குதல். ஜப்பான் நிலநடுக்கம், உயிரிழப்பு 25ஆக உயர்வு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். கொழும்பில் கடத்தப்பட்டதாக கருதப்படும் சீன பிரஜை ஒருவரின் சடலம் கொழும்பில் இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எகலியகொட பகுதியில் கடந்த வாரம் மீட்கப்பட்டது. இந்த கொலை தொடர்பாக 6 சந்தேக நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அவர்களில் 3 இலங்கையில் இருப்பதாக நம்பப்படுவதால் அவர்கள் வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையில் பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறியதாக கருதப்படும் மேலும் 3 கண்டுபிடிக்க இன்டர்போலின் உதவி கோரப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் 2 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். கொலை செய்யப்பட்டவர் கணனி மற்றும் இணையதளத்தை பயன்படுத்தி நடத்தப்பட்ட சர்வதேச மோசடி நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய குழுவின் உறுப்பினராக இருந்திருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். 2026ஆம் ஆண்டில் மட்டும் இந்தியா, சீனா, நேபாளம், வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த சுமார் 700 வெளிநாட்டவர்கள் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் கைது செய்யப்பட்டதாகவும் போலீஸ் தரவுகள் தெரிவிக்கின்றன. பல இடங்களிலிருந்து பெருமளவிலான கைபேசிகள் மற்றும் கணனிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இலங்கையில் 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து டெங்கு நோயாளர் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது. ஜூலை 17ஆம் தேதி நிலவரப்படி 73,455 நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர். ஜூலை 22ஆம் தேதி வெளியான தகவலின்படி அது 78,125ஆக உயர்ந்திருந்தது. எனவே முன்பு குறிப்பிட்ட 84,000 நோயாளர்கள் என்ற எண்ணிக்கையை இன்றைய அதிகபூர்வமான தரவாக என்னால் உறுதிப்படுத்த முடியவில்லை. அது புதுப்பிக்கப்பட்ட அல்லது முழுமையாக உறுதிப்படாத எண்ணிக்கையாக இருக்கக்கூடும். கம்பஹா மற்றும் கொழும்பு மாவட்டங்களிலேயே அதிகமான நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர். ஜூலை மாதத்தின் முதல் 20 நாட்கள் மட்டும் 21,650க்கும் அதிகமான நோயாளர்கள் பதிவாகியதுடன் ஜூலை 21ஆம் தேதி நிலவரப்படி உயிரிழப்புகள் 56ஆக உயர்ந்திருந்தன. மழைக்கு பின்னர் வீடுகள், கட்டுமான தளங்கள், பாடசாலைகள் மற்றும் பொது இடங்களில் தேங்கிய நீர் டெங்கு நுளம்புகளின் இனப்பெருக்கத்தை அதிகரிப்பதாக அதிகாரிகள் அறிக்கின்றனர். அதிக காய்ச்சல், கடுமையான தலைவலி, கண்ணுக்கு பின்னால் வலி, உடல் வலி, வாந்தி அல்லது இரத்தப்போக்கு போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவ உதவியை பெறுவது முக்கியமானது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் அறிவிக்கப்பட்ட அரசு திட்டங்கள் எவ்வளவு தூரம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை ஆராயும் தொடர்பு மீளாய்வு கூட்டங்கள் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஆரம்பமாகின. முதல் கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்கா தலைமையில் நடைபெற்றதுடன் புத்தசாசனம், சமயம் மற்றும் கலாச்சார அலுவலகம் அமைச்சின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் முதலில் ஆராயப்பட்டுள்ளது. இதனுடன் 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுக்கான ஆரம்ப திட்டமிடலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கும் இடையிலே மழை பொழியும் நிலை தொடரக்கூடும் என இலங்கை வளிமண்டலத்திய திணைக்களத்தின் பொதுவான முன்னறிவிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆனால் முன்னால் குறிப்பிடப்பட்ட 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை குறித்த இன்றைய குறிப்பிட்ட எச்சரிக்கையை அதிகபூர்வமான இணையதளத்தில் தற்போதைய வடிவில் என்னால் உறுதிப்படுத்த முடியவில்லை. எனவே அந்த தகவலை முன்னெச்சரிக்கை செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ச்சியான மழையால் தாழ்நில பகுதிகளில் நீர்த்தேக்கம், ஆறுகளின் நீர்மட்ட உயர்வு, மலைப்பகுதிகளில் மண் சரிவு மற்றும் சாலைகளில் போக்குவரத்து தடைகள் ஏற்படக்கூடும்.
மலைச்சரிவுகளில் புதிய வெடிப்புகள் தோன்றுதல், மரங்கள் அல்லது மின்கம்புகள் சாய்தல், நிலத்திலிருந்து நீர் ஊறுதல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக பாதுகாப்பான பகுதிக்கு செல்ல வேண்டும். தொடர்வது இந்திய செய்திகள். தேசிய மருத்துவக் கல்லூரி நுழைவுத் தேர்வு வினாத்தாள்கள் கசிந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் இந்திய மத்திய புலனாய்வுத்துறை CBI 13 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இந்த முறைகேடு தொடர்பான மாணவர்கள் தலைமையில் நாடு முழுவதும் பெரிய அளவிலான போராட்டங்கள் நடைபெற்றிருந்தன. அந்த அரசியல் அழுத்தத்தின் பின்னணியில் கல்வி அமைச்சர் பதவி விலகியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தேர்வு முறையின் நம்பகத்தன்மை, மாணவர்களின் எதிர்காலம் மற்றும் அரசு தேர்வுகளின் பாதுகாப்பு குறித்த விவாதத்தை இந்த வழக்கு மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் அதிக ஆபத்துள்ளனவை என அடையாளம் காணப்பட்ட மருந்து உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பரிசோதனை ஆய்வுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் சுமார் 90% நிறுவனங்களுக்கு எதிராக ஒழுக்கமுறை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டின் இறுதியிலிருந்து 960க்கும் அதிகமான ஆய்வுகள் நடத்தப்பட்டு சுமார் 860 இடங்களில் உற்பத்தி தடை, உரிமம் இடைநிறுத்தல் அல்லது உரிமம் ரத்து உள்ளிட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டன. இந்திய மருத்துவர்களின் தரம் குறித்து சர்வதேச அளவில் எழுந்த விமர்சனங்களுக்கு பிறகு இந்த கண்காணிப்பு கடுமையாக்கப்பட்டுள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். அமெரிக்கா ராணுவம் ஈரானின் புரட்சிகர காவல்படைக்கு சொந்தமான பல ராணுவ இலக்குகள் மீது சுமார் 2 மணி நேரம் தாக்குதல் நடத்தியதாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா தளம் ஒன்றின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதுக்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. ஹார்மூஸ் நீரிணையை சுற்றியுள்ள பதற்றமும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. உலகின் எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்துக்கு முக்கியமாக இந்த கடற்பாதையின் சில கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளன. இதனால் மத்திய கிழக்கு போர் மேலும் விரிவடையக்கூடும் என்பதுடன் சர்வதேச எரிபொருள் விலைகளும் பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஜப்பானின் தென்மேற்கு பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இடிந்த வீடுகள், தொழிற்சாலைகள் மற்றும் வணிக வளாகங்களின் இடிபாடுகளிற்கு மீட்பு குழுக்கள் தேடுதல் நடந்து வருகின்றன. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ளதாக சமீப தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலநடுக்கங்களுக்கு பின்னர் ஏற்பட்ட அதிர்வுகள் மீட்பு பணிகளை சிரமப்படுத்தியுள்ளன. மின்சாரம் மற்றும் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கடுமையான வெப்பத்தின் மத்தியில் மக்கள் அவதிப்படுகின்றனர். மண் சரிவு மற்றும் கட்டடங்கள் மேலும் இடிந்து விழும் அபாயம் காரணமாக பலர் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை தொடர்ந்து பார்வையிட www.panesiatamil.tv என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.